கொல்ல போறேன்டி. விட்டு கை வலிக்குது. டேய், என்ன உனக்கு மட்டும் தான் கை இருக்கா? எனக்கும் இருக்கு. நான் நினைச்சாலும் கழுத்து நெறியும். இந்த மிரட்டுறது, கொன்னுடுவேன்னு பூச்சாண்டி காட்டுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் பயப்பட ஆளா இருந்தா என்ன கார்ல கொண்டு வந்து விட்டல, அன்னைக்கே அழுதுட்டு என் வீட்டுக்கு போயிருப்பேன். எப்போ இந்த தாலியை கட்டிட்டு உன் வீட்டுக்குள்ள நான் வந்தேனோ அன்னைக்கே நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன்னு உனக்கு புரியலையா? என்னைய மிரட்டலாம், சித்திரவதை பண்ணலாம், அத பார்த்து என் குடும்பத்தை அழவைக்கலாம்னு கனவுல கூட நினைக்காத. குமாரே, குமாரே, கதவை தருங்க. டேய், என்னடா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? என்னடா சொல்லுங்க. அம்மாச்சி, என்னம்மா? என்னாச்சு? ஐயோ, என்னம்மா? எது கழற? அம்மாச்சி, அம்மாச்சி, என்னம்மா? என்னாச்சு? டேய், என்னடா? அம்மாச்சி, உங்க பேர என்னை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தாங்க. டேய், கொல்ல பார்த்தானா? ஏமா உன்ன கொல்ல பார்த்துட்டு அவன் எதுக்குமா ஐயோ அப்பா அம்மான்னு கத்தணும்? கேளுங்க. என்ன கதை சொல்றியா உங்க அப்பா மாதிரி? இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். அப்ப உங்க பையன் அவர் கையை என் கழுத்துல வச்சு நெரிச்சு கொல்ல பார்த்தாங்க. உன்ன கொல்ல பார்த்துட்டு அவன் ஐயோ அப்பா அம்மான்னு கத்துறான். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் சொல்றதை கேளு. அம்மாச்சி, ஏ குமார், இதுக்கு தான் இவள கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தியாடா? எதுக்குடா இந்த புள்ளைய போட்டு இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மாடி, இந்த பாரு, அழாதம்மா, அழாத. மனுஷனாடா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. பேசாதடா. வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அம்மாச்சி, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு அம்மாச்சி. நைட்டு தூங்கும் போது என் முகத்துல தலையணைய வச்சு அழுத்தி கொன்னாலே இவங்க கொன்னுடுவாங்க.